ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வீட்டு செலவை மிச்சப்படுத்தி கொஞ்சம் அமௌண்ட் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். அதோட வீடியோ தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். என்னோடய வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேவ் பண்ணது. இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் எப்படியெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இது. இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த மாதிரிலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அது ரொம்பவே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் இல்லை, பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம எப்படிலாம் சேமிக்கலாம், சாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக போராட முயற்சிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், யார் வேணாலுமே இந்த சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த சேவிங்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் எல்லா துறையிலுமே முன்னேறிட்டு வராங்க. நாம் நினச்சா சாதிக்க முடியாதது கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஆனால் இல்லத்தரசிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய உலகம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குறுகிய உலகம் தான். கணவர், வீடு, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம்னு இதுதான் அவங்களுடைய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும், அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை நல்லபடியாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் அவங்க எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம வீட்டில் எப்படி சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணாதான் முடியும். நாம் எப்படி சேமிக்கலாம், எப்படிலாம் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சாதிக்கலாம், எந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, வீட்டில் கணவர் கொடுக்குற பணத்தில் நம்ம எப்படி சேவ் பண்ணி நமக்கு தேவையானதையும் குழந்தைங்களுக்கு தேவையானதையும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையானதையும் நம்ம எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எல்லாத்துக்குமே கணவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கொடுக்குற பணத்தை மொத்தமே செலவு பண்ணாமல் நாம் எப்படி சாதிக்கலான்றதை யோசித்து செலவு பண்ணி நம்ம மிச்சம் பிடிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கோல் செட் பண்ணிக்கணும். இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும், இதை நம்ம இப்போ முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோல் செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சேமிக்கிற பணம் எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட படிப்பு செலவாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கா, இல்லை வீடு வாங்குறதுக்கா, இல்லை ஃப்ளாட் வாங்குறதுக்கா, இல்லை நம்ம எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கோல் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்காக சேமிக்கணும். அப்படி சேமித்தாதான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோடவும் சேமிக்க முடியும். இதை நம்ம அடையவும் முடியும். நாம் ஒரு கோல் இல்லாதப்போ கண்டிப்பாக சேவ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்கவே இருக்காது. வர செலவை செலவு பண்ணிவிட்டு நம்ம தேவையானதை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம செலவு பண்ணிட்டு மொத்தமே காலி பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது. நமக்கு கூட சரி, நமக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட இதை நம்ம வாங்கணும், அதுக்காக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பெண்கள் நினச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இருக்கவே இருக்காது. பெண் பிள்ளைங்க வச்சுருக்க அம்மாமார்களுக்கு ரொம்பவே இதில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களோட படிப்புக்காக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்யாணத்துக்காகவும் நம்ம அதிகமாக சேமிக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க பிறந்ததுலேருந்தே நம்ம முடிவு பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம தேவையானதை கல்யாணத்துக்காக சேமிக்க முடியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை அவங்களோட
படிப்புக்காகவோ இல்லை வந்துட்டு கல்யாண டைம்லேயோ அந்த டைமில் போயிட்டு நம்ம வந்து மொத்த பணத்தையுமே பெற முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு நம்ம உழைக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம கடனும் வாங்க தேவையில்லை, நம்ம வந்து கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக பெண் குழந்தைங்க வச்சுருக்க அனைவருமே பார்த்திங்கன்னா முதல்ல இருந்தே அவங்களுக்காக சிறுக 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 வந்து நம்ம சேமித்து தான் ஆகணும். இப்போ பெண் பிள்ளைங்களுக்காக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸும் இருக்குது. சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இது ஆண் பிள்ளைகளுக்குமே இருக்குது. அவங்க 2 பேர்லேயுமே கூட நம்ம வந்து சேவ் பண்ணலாம். நாம் வந்துட்டு எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டர், நெக்ஸ்ட்டு வந்து மளிகை சாமான், அடுத்து வந்து ஈபி, அடுத்து வந்து காய்கறி வாங்குறதுல, ஹோட்டல் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இது எல்லாமே நாம் பண்ணுற செலவு தான். இது நாம் பண்ணுற செலவில் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மிச்சம் பிடிச்சு சேமிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலிண்டர் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலிண்டரை வந்து நான் 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் கொண்டு போகிறேன். நான் எப்படி சிலிண்டர் வந்து மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மளிகை சாமான் எப்படியெல்லாம் வாங்கினா நம்ம வந்து மிச்சம் பிடிக்க முடியும். நாம் வந்து மளிகை கடைக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டு வந்துடுவோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு வீட்டில் என்ன இருக்குது போட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாம் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 1 வீக்கான மீல் பிளான் வந்து முதல்லே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி காய்கறிங்க வாங்கணும். இல்லைனா நம்ம மார்க்கெட் போனோம் அப்படின்னா இருக்கிற காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். ஃப்ரிட்ஜில் போட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன தேவையோ அதை சமைச்சிட்டு ஒரு சில காய்கறிகள் வேஸ்ட்டாகவும் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் மீல் பிளான் வந்து ஃபர்ஸ்ட் டே 1 வீக்குக்கு நம்ம எழுதி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா அதுலேயுமே நம்ம மிச்சம் படிக்க முடியும். ஹோட்டல் ஃபுட்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அவாய்ட் பண்ணணும். நான் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை கிச்சன் வேர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையவே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அதுலேயுமே வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக இருந்தால் இருக்கிற பொருளையே மேலே மேலே வாங்கி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வீண் செலவு தான். வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு யோசிக்க வேண்டிய நேரம் வந்து இது. அது எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு மீதியை வந்து நம்ம சேவ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து ஒரு சில இது கற்று வச்சிட்ருப்பாங்க. ஒன்று டெய்லரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க நல்லா சமைக்கிறவங்க அப்படியா இருந்தால் மசாலா பொடி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். சின்னதாக ஆரம்பித்து அப்புறம் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம். அப்புறமேட்டு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க், அந்த ப்ளவுஸுக்கெலாம் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஐடியாஸு. ஃப்ரீ டைமில் இதை கூட வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இதுலேயுமே வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும். இது மட்டுமே இல்லாமல் நிறைய இன்னுமே வந்துட்டு ஹோம் பேஸ்ட் ஐடியாஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதுலேயுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். நமக்கு தேவையானதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானதையும் நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க நான் சேவ் பண்ண பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எனக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். 20 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 7 நோட்டு இருக்குது. 50 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 3 நோட்டு இருக்குது. 100 ரூபாயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15 நோட்டு இருக்குது மொத்தமாக. 200 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 1 நோட்டு. 500ல் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது மொத்தமாக. பார்த்தீங்கன்னா 500ல் 18 9000, 200 ஒன்றா 200, அப்புறம் 100 ரூபாயில் வந்து 15னா 1500, அப்புறம் 50 ரூபாயில் வந்து 3னா 150, 20 ரூபாயில் வந்து 7 இருக்குது 140, 10 ருபீஸில் வந்து 1 தான் இருக்குது, அது வந்து 11,000 மொத்தமாக வந்துட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் 4 to 5 மந்த்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 4 to 5 மந்த்ஸில் வந்து வீட்டு செலவெல்லாம் மிச்சப்படுத்தி நான் சேமித்தது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் காயின் சேவிங்ஸும் பண்ணுறேன், சில்லறை சேமிப்பு. அது வந்து நான் 3 மாதத்தில் எவ்வளோ வந்து காயின் சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கேன் அப்படின்னும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன்.
அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, வீட்டிலையும் நம்ம வந்துட்டு சேமிக்க முடியும். அதை எப்படி நம்ம சமாளித்து சேமிக்கிறோம் அப்படின்றதுலாம் இங்கே விஷயமே இருக்குது. என்னோடய சேனலில் நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.